1.5 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு ஆட் பண்ணியிருக்கோம், 1.5 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கோம், டேபிள் ஸ்பூன் கசகசா ஆட் பண்ணியிருக்கோம், 1 டேபிள் ஸ்பூன் மல்லி ஆட் பண்ணியிருக்கோம், முழு மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணியிருக்கோம், தென் 1 டேபிள் ஸ்பூன் ராகி ஜீரா ஆட் பண்ணியிருக்கோம், 1 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கோம், ஒரு 3 பீஸ் ஜாதிக்காய் ஆட் பண்ணியிருக்கோம், முந்திரி ஒரு 15 ஆட் பண்ணியிருக்கோம். தென் முக்கியமான இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராம்பு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம், பட்டை வந்து 3 பீஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஏலக்காவோட அளவோட கம்மியாக இருக்கணும், கிராம்பு வந்து அதான் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கோம். கொஞ்சமாக கல்பாசி ஆட் பண்ணியிருக்கோம், கிட்டக்க பார்த்தா உங்களுக்கு தெரியும் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க இவ்வளோ தான் ஆட் பண்ணியிருக்கேன், கிட்டக்க காமிச்சா உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக இப்போ நம்ம வந்து எல்லா ஸ்பைசஸையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னும் ஒரு சில இன்க்ரீடியன்ட் வந்து ஆட் பண்ணணும். ஸோ எடுத்து வச்சிருக்கேன், லாஸ்ட்டாக போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு, இல்லைனா ரொம்ப கரிஞ்சிடும். அப்போ வந்து ரொம்ப சிம்ல வச்சிருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கணும்னா உங்களுக்கு வந்து கரிஞ்சு போயிடும். மசாலா எல்லாம் கரிஞ்சு போகாமல் கலர் நல்லா சேஞ்ச் ஆகும், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் சிம்ல வச்சு. மசாலா பார்த்தீங்கன்னா நம்ம பொறுமையாக தான் வறுக்கணும், ரொம்ப அவசரம் நம்ம வந்து செய்ய முடியாது. பார்த்து செஞ்சதாங்க அந்த மசாலாவோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதே நம்ம மசாலாவை ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்களேன். எப்போ நமக்கு தேவைப்படுதோ அப்போ வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம், இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே நம்ம ஒரு 15 பாதாம் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த பாதாம் முந்திரி எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும், வதங்கணும். ஸோ ஸ்டவ்வும் வந்து சிம்ல வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இதுலேயே நம்ம ஸ்டார் அன்னாசி ஆட் பண்ணியிருக்கோம். உங்கள்கிட்ட ஜாதி பத்திரி இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. மெயினான இன்க்ரீடியன்ட் என்னன்னா ஜாதிக்காய், அப்புறம் வந்து ஸ்டார் அன்னாசி, அப்புறம் ஜாதி பத்திரி, இதெல்லாம் நம்ம சேர்த்து செஞ்சிருக்க மாட்டோம். ஸோ பிரியாணிக்காக நம்ம தனியாக செய்யும் போது பார்த்தீங்கன்னா ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இதனாலே பிரியாணியோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஹைதராபாத் பிரியாணியாக இருந்தாலும் சரி, நார்மலாக நம்ம செய்கிற பிரியாணியாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கெட்டு போகாமல் அப்படியே இருக்குங்க. ஆனால் இதை நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ அதனால ரொம்ப நாள் வரும். ஒருவேளை அதிகமான குவான்டிட்டி செய்கிறீங்கன்னா இதையே நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. கிட்ட வெள்ளை மிளகு இருந்துச்சுன்னா அதில் 1 டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுவுமே இன்னும் ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ரொம்ப நாளாக உங்களுக்கு இந்த பிரியாணி ஸ்பைசஸோட இன்க்ரீடியன்ட் வந்து நம்ம இந்த சேனலில் அப்லோட் பண்ணுன்னு பார்த்துட்டே இருந்தேன்னா ஒரு சில நாளையே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ போடவே முடியல, ரொம்ப லாங் ஆகிடுச்சு இந்த வீடியோ போடுறதுக்கு. இந்த மாதிரி நல்லா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்துருக்கோம்ல இந்த பாதாம், இதை நீங்கள் உடச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சவுண்டு ஒன்று வரும். இந்த மாதிரி நல்லா வதங்கி இருக்கணும் நமக்கு. சமயத்தில் நீங்கள் ஸ்கூலுக்கு காலைல செஞ்சு கொடுக்குறாருனாலும் சரி, இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செய்யும் போது சரி, நம்ம லஞ்சு அப்படியே செஞ்சுருவோம் இல்லையா, ஸோ அந்த டயத்தில் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நம்ம பிரியாணி இலை இருக்குல்ல, அது நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், பிரிஞ்சி லீஃப்னு சொல்லுவோம்ல, அதான். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹீட்லேயே நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக அந்த லீஃப் போட்டிருக்கோம்ல, நம்ம அப்படியே கொஞ்சம் நேரம் ஆற விட்டு எடுத்துக்கலாம். நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பவுடரை அரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வந்துடலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு இருக்கும். இந்த பிரியாணி ஸ்பைசஸ் அரைச்சிட்டு வந்து ரெடி பண்ணி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக, கிச்சன் ஃபுல்லாகவே நல்ல ஒரு மனங்க. ஹைதராபாதி பிரியாணி